இந்த ஃப்ளிப்பர் 0 வச்சு நீங்கள் UTF அத்தன்டிகேஷன் பண்ணலாம். அதாவது யூனிவர்சல் செகண்ட் ஃபேக்டர் அத்தன்டிகேஷன். இப்போ நீங்கள் வந்து ஒரு கூகுள் ஆகட்டும் இல்லைன்னா ஏதோ ஒரு அக்கௌண்ட்டுக்குள்ளே இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்க, உங்களுக்கு ஓடிபி வரும் கரெக்டாக. அந்த ஓடிபி இல்லாமல் இந்த டிவைஸை நீங்கள் அத்தன்டிகேஷன் மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் பிளக்இன் பண்ணாதான் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளே சைன்இன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது சரிங்களா. ஸோ அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி YubiKey அப்படிங்கிற ஒரு டிவைஸ் இருக்குது. அந்த YubiKey அப்படிங்கிற டிவைஸ் வந்து நீ பார்க்க பென்ட்ரைவ் மாதிரி தான் இருக்கும். பட் அதை நீங்கள் பிளக்இன் பண்ணீங்கன்னா உங்களுடைய மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் உடைய அத்தன்டிகேஷன் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதை பிளக்இன் பண்ணால் தான் லாகின் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ இதில் அந்த ஃப்ளிப்பர் 0ல வந்து எப்படி நம்ம UTF எனேபிள் பண்ணணும், எப்படி வந்து அதை கான்ஃபிகர் பண்ணணும், எப்படி நம்ம வந்து அதை லாகின் பண்ணுறதுக்கு வச்சுக்கணும், அப்புறம் YubiKey அப்படின்னா என்ன, அதனை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் எப்படி அதில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் YubiKey அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த YubiKey அப்படின்னா என்னன்னா, இன்னைக்கு நீங்க கூகுள் ஆகட்டும் இல்லைனா ஒரு மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும் இல்லை வந்து எந்த ஒரு அக்கௌண்ட் வச்சிருந்தாலுமே உங்களுக்கு செகண்ட் ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் எனேபிள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய இடத்துல பார்த்துருந்துருப்பீங்க. ஈவன் நிறைய வீடியோஸ்ல வந்துட்டு நீங்க ஓடிபி உங்களுக்கு வரும். ஸோ அந்த 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் எனேபிள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம மோஸ்ட்லி வச்சிருக்கிற 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் என்ன அப்படின்னா, ஃபோன் நம்பர் வச்சிருப்போம், அதுக்கப்புறம் இமெயில் ஐடி வச்சிருந்திருப்போம். ஸோ ஒன்ஸ் நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க இமெயிலுக்கு ஒரு கோடு வரும், இல்லை ஒரு ஃபோனுக்கு ஒரு கோடு வரும். அந்த கோடை நீங்க என்டர் பண்ணீங்கன்னா தான் உள்ள போகும் சரியா. பட் இந்த YubiKey அப்படிங்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, யூனிவர்சல் மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். லைக் பார்க்க ஒரு டிவைஸ் மாதிரியே உங்களுக்கு கொடுப்பாங்க சரிங்களா. அந்த டிவைஸ் மூலமா நீங்க என்ன பண்ணலாம்னா 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் பண்ணிக்கலாம், மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் சிங்கிள் சைன் இன் லைக் எப்படின்னா டச் சைன் இன் சொல்லுவாங்க, அந்த டச் சைன் இன் நீங்க பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட்லெஸ் அத்தன்டிகேஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அத்தன்டிகேஷன் மெத்தட்ஸ் எல்லாமே அதில் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நிறைய டிவைசஸ் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டடா இருக்கும். லைக் எப்படின்னா USB-A எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் USB-C எடுத்துக்கோங்க, அப்புறம் லைட்னிங் கேபிள் அதாவது ஆப்பிள் கேபிள் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் NFC, இந்த மாதிரி நிறைய சப்போர்ட்டட்ல இந்த YubiKey அப்படிங்கிறவங்க சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃப்ளிப்பர் 0 வச்சு இந்த U2F-ல எப்படி வந்து அத்தன்டிகேட் Gmail-ல கான்ஃபிகர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டெமோ பார்க்கலாம். நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த YubiKey நான் சொன்னேன் தெரியுங்களா, அந்த YubiKey மூலமா என்ன மாதிரியான frequently asked questions சொல்லுவாங்கல்ல, லைக் இந்த மாதிரி நான் அதை யூஸ் பண்ணா இந்த பிரச்சனை எனக்கு வருமா அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த டெமோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம போகலாம். YubiKey அப்படின்னு இருக்கு. ஸோ நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா இப்போ இந்த YubiKey ஸ்ட்ராங் 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் இருக்குங்களா, இது வந்து ஒரு டிவைஸ். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 rupees இருக்கும் சரியா. இந்த டிவைஸ் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய கீயை சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ப்ராம்ப்ட் கேட்கும் பொழுது இப்போ ஓடிபி உங்களுக்கு ஒரு தெரியுமா, ஓடிபி இந்த மாதிரி கான்ஃபிகர் பண்ணிங்கன்னா வராது, டேரெக்டாக டிவைஸை பிளக்இன் பண்ணிங்கன்னா மட்டும் தான் சைன் இன் ஆகும். இந்த மாதிரி அத்தன்டிகேட்டர் அப்ளிகேஷனும் இருக்குது. இப்போ கூகுள் அத்தன்டிகேட்டர் இருக்குது தெரியுங்களா, இப்போ அத்தன்டிகேட்டர் கூகுள் சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கூகுள் அத்தன்டிகேட்டரும் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இது மூலமாக கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஒன்ஸ் கான்ஃபிகர் பண்ணிட்டதுக்கப்புறம் ஸ்டெப் 2 வெரிஃபிகேஷன் இதில் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். மைக்ரோசாஃப்ட் அத்தன்டிகேட்டர், அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் அத்தன்டிகேட்டர் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் அத்தன்டிகேட்டர் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து இப்போ லாகின் பண்ணுறீங்கன்னா இது மூலமாக நீங்கள் கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கலாம். லைக் எப்படின்னா மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் இப்படி தெரியுதுங்களா, இப்போது ட்ராப்பாக்ஸ், ஸ்லாக், ஃபேஸ்புக், கிட்டப் இந்த மாதிரி ஒவ்வொரு அக்கௌண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், இதை கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கலாம். பட் இப்போது நம்ம இதை வந்து YubiKey மாதிரி கான்ஃபிகர் பண்ண போகிறோம் இந்த ஃப்ளிப்பர் 0 சரியா. ஸோ மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷனுக்காக நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் சைன்இன் பண்ணுறேன், என்னுடைய அக்கௌண்ட்டில் சைன்இன் பண்ணுறேன். ஸோ சைன்இன் பண்ணிவிட்டு சைன்இன் பண்ணியாச்சு. நம்ம இப்போ சைன்இன் பண்ணதுக்கப்புறம் நான் மேனேஜர் அக்கௌண்ட், அதாவது மேனேஜர் கூகுள் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டு தென் செக்யூரிட்டின்னு இருக்கும். இந்த செக்யூரிட்டியை நான் கிளிக் பண்ணி இந்த ஸ்டெப் 2 வெரிஃபிகேஷன் இருக்குது தெரியுங்களா, இப்போ இங்கே நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணும்போது இங்கே உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் என்ன மாதிரியான அத்தன்டிகேஷன் மெத்தட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் இங்கே வந்து ஷோ மோர் ஆப்ஷன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே நீங்கள் செக்யூரிட்டிக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் ஒரு வாய்ஸ் கால்னு இருக்குங்களா. மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டெக்ஸ்ட் மெசேஜ் தான் கொடுத்து வச்சிருப்போம். எனக்கு வந்து நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க, ஓடிபி அனுப்புங்க, இல்லை வாய்ஸ் கால் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம செக்யூரிட்டி கீ அப்படின்னு கொடுக்க போகிறோம். கொடுக்கும் பொழுது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ ரிஜிஸ்டர் யுவர் கீ செட்டப் அப்படின்னு கேட்குதுங்களா. இப்போது செக்யூரிட்டி கீ செட்டப்னு கேட்குது. இப்போ ஓகே கொடுக்குறேன். தென் கண்டினியூ செட்டப்னு இருக்குது. இப்போ நான் இங்கே ஓகே கொடுக்குறேன். இப்போது இன்சர்ட் யுவர் செக்யூரிட்டி கீ இன்டு தி USB போர்ட் அப்படின்னு இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃப்ளிப்பர் 0 ஃபஸ்ட்டு டர்ன் ஆன் பண்ணிடுறேன் சரிங்களா. டர்ன் ஆன் பண்ணும் பொழுது இந்த செட்டிங்ஸ்குள்ளே போனால் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே போனால் U2Fன்னு இருக்கும். ஸோ இந்த U2Fன்னு இருக்குங்களா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் U2F என்டர் பண்ணும் பொழுது கனெக்ட் மீ டு கம்ப்யூட்டர் அப்படின்னு கேட்கும். ஸோ கனெக்ட் மீ டு கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லும்பொழுது நான் என்ன பண்ணுறேன், இந்த கேபிளை வந்து கனெக்ட் பண்ணுறேன். இதை கூட கனெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீனில் பாருங்கள் டச் யுவர் செக்யூரிட்டி கீ. தென் இந்த இடத்துல என்ன இருக்குன்னா ப்ரெஸ் ஓகே டு ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்குது சரிங்களா. தென் நான் இப்போ ஓகேன்னு கொடுக்குறேன். தென் ஆட்டோமேட்டிக்காக அங்கே கீ வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். எனக்கு நேம் கேட்கும் சரியா. இப்போது செக்யூரிட்டிக்கு ரிஜிஸ்டர்னு இருக்குது. இப்போ எனக்கு நேம் கேட்குது. நான் ஃப்ளிப்பர்னு கொடுத்துட்றேன். ஸோ ஃப்ளிப்பர்னு கொடுத்துட்டு டன் கொடுத்துட்றேன். தென் நீங்கள் வந்து நமக்கு எதுவும் தெரியாது, ஏன்னா இப்போ ஃப்ளிப்பர் லிங்க் வந்திருக்கா. இந்த இடத்துல ஃப்ளிப்பர் டிஃபால்ட்டாக எனக்கு ஃப்ளிப்பர் 0 தான் பார்த்தீங்கன்னா இங்கே கான்ஃபிகர் ஆயிருக்கு சரியா.
தென் அப்படியே நான் உங்களுக்கு கீழே வந்தேன்னா இந்த அத்தன்டிகேட்டர் நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன் தெரியுங்களா? ஸோ இந்த மாதிரி அத்தன்டிகேட்டரும் நீங்கள் மொபைல் ஃபோன்ஸில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது ஸ்டெப் வெரிஃபிகேஷன் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்கிறது செக்யூரிட்டி கீ ஃப்ளிப்பர். சரியா? இப்போது பேக் வந்துட்டு நான் லாக் அவுட் பண்ணுறேன், சைன் அவுட் பண்ணிடுறேன். சரியா? இப்போ சைன் அவுட் பண்ணும்போது திருப்பி நான் சைன் இன் பண்ணும் பொழுது என்ன கேட்கும் அப்படிங்கிறது பாருங்கள். இப்போ நான் இதை ப்ளக் அவுட் பண்ணிடுறேன். ஸோ இதை நான் ப்ளக் அவுட் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல இப்போ வந்து ஜஸ்ட்டும் பேக் வந்து காமிச்சிடுறேன். ஸோ என்னுடைய ஹோம் ஸ்க்ரீன் பேஜ்க்கு வந்துடுறேன் இந்த இடத்துல. சரியா? தென் இப்போது இமெயிலை லாகின் பண்ண போகிறோம். லாகின் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு கேட்குறது என்னென்னா மேக் ஷுர் இட்ஸ் யூ இன்சர்ட் யுவர் செக்யூரிட்டி கீ. இப்போ நீங்கள் கான்ஃபிகர் பண்ண செக்யூரிட்டி கீயை யூஎஸ்பியோட கனெக்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் வந்து லாகின் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஓடிபி நமக்கு வரும் தெரியுங்களா? ஓடிபி ஆக்சுவலி இங்கே வராது. ஏன்னா நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கிறது இந்த ஃப்ளிப்பர் 0 வந்து U2F தான், அதாவது செகண்ட் ஃபேக்டர் அத்தன்டிகேஷன். இப்போ இந்த டிவைஸை கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் லாகின் ஆகும், கனெக்ட் பண்ணாமல் லாகின் ஆகாது. சரியா? ஸோ இப்போ நான் இங்கே டிவைஸை கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். எப்படி கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா நார்மலாக கனெக்ட் பண்ணால் எனக்கு எதுவும் தெரியாது. ஏன் சொல்லுங்கள்? பிகாஸ் நான் இதுக்குள்ளே U2Fக்குள்ளே நான் போகணும். பிகாஸ் நார்மலாக நான் கனெக்ட் பண்ணேன்னா எனக்கு பிளாங்காக தான் இருக்கும். இப்போ நான் இதை ப்ளக் அவுட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி உள்ளே போய்ட்டு U2F அப்படின்னு இருக்குங்களா? இப்போ U2F நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது கனெக்ட் மீ டு கம்ப்யூட்டர் அப்படின்னு கேட்கும். ஸோ இப்போ இந்த கனெக்ட் மீ டு கம்ப்யூட்டரை நான் ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறேன். தென் இங்கே ப்ரெஸ் ஓகே டு அத்தன்டிகேட் அப்படின்னு இருக்குங்களா? இப்போ நான் இந்த இடத்துல ஓகே கொடுக்கும் பொழுது எனக்கு அங்கே ஜிமெயில் லாகின் ஆகும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்தா தான் நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்குள்ளே போகும். சரியா? இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ப்ரொடெக்ஷன் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இப்போ ஜஸ்ட் ஒரு ஓடிபி வருதில்ல, அந்த ஓடிபி மாதிரியே ஒரு டிவைஸ் பேஸ்டு ப்ரொடெக்ஷன் நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வச்சிருக்க போகிறோம். ஸோ அதனால் இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நிறைய YubiKey மாதிரிலாம் நிறைய கீஸ் இருக்குது. அதை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டேக் மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், கீ செயினில் வச்சுக்கலாம். ஸோ கீ செயினில் வச்சுட்டு வெளியே எங்கே போனீங்கன்னா எப்பவுமே உங்கள் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த டிவைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். பட் ஒரு காம்பேக்டாக நீங்கள் பேக்கில் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. பட் இன்கேஸ் நான் ரொம்ப வெளியே நீங்கள் போயிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதை ப்ரிஃபர் பண்ணுறது இந்த மாதிரி YubiKey மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் சில டேட்டாவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக நீங்கள் வச்சுக்கலாம். சரியா? நீங்கள் அந்த டெமோ பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்படி தான் நம்ம வந்து அத்தன்டிகேட் பண்ணணும், இந்த மாதிரி வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த டெமோவும் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் ஃப்ளிப்பர் 0 வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அத்தன்டிகேட் பண்ணிக்கலாம். இப்போ YubiKey நம்ம சொன்னேன் தெரியுங்களா? அந்த YubiKey பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஏன் அந்த YubiKey நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இன்கேஸ் நான் வந்து என்கிட்ட ஃபோன் நம்பர் இருக்குது, என்கிட்ட வந்து இமெயில் ஐடி இருக்குது அப்படிங்கும்போது நான் எதுக்கு வந்து அந்த YubiKey நான் வந்து காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ கண்டிப்பாக ஃபோன் அப்படி இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு ஓடிபி வரும், வராமல் போகும். சம்டைம்ஸ் இமெயில் பார்த்தீங்கன்னா வரதுக்கு லேட் ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த YubiKey நீங்கள் யூஸ் பண்ணலாம். YubiKey பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிட்டு அது நீங்கள் கான்ஃபிகர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா எப்பவுமே கழுத்தில் ஒரு செயின் டாலர் மாதிரி கூட மாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் கீ செயினில் நீங்கள் வச்சுக்கலாம். எப்பவுமே உங்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் பிளக் இன் பண்ணிங்கன்னா ஈஸியாக அத்தன்டிகேட்டடும். அந்த ஒரு விஷயத்துக்காக பார்த்தீங்கன்னா இந்த YubiKey அப்படிங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது எப்படின்னா மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் நீங்கள் இதில் சைன் இன் பண்ணிக்கலாம். லைக் எப்படின்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருந்தால் தான் இன்கேஸ் நம்ம நிறைய அட்டாக்ஸ்லாம் முன்னாடி பார்த்துருந்துருப்போம். இப்போ வந்து சிம் க்ளோன் பண்ணுறாங்க, என்னுடைய வந்து வர பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே அந்த சிம் கார்டுக்கு போகுது, அதை வந்து யாரோ ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெல்லி சிம் ஸ்வாப் கேஸ் அப்படிங்கிற ஒரு கேஸ் ஓவர்வியூ நான் பார்த்துருந்தோம். அதை அந்த பிரேக் டவுன் பண்ணியிருப்போம். அதை நான் லிங்க் கிளியரில் கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து சிம்மை கூட வேற யாரோ க்ளோன் பண்ணிட்டு அந்த ஓடிபி அவங்களுக்கு போயிடுது, இல்லை இமெயில் யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த YubiKey யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த YubiKey அப்படிங்கிறது எப்பவுமே உங்ககிட்ட தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வச்சு அத்தன்டிகேட் பண்ணிக்கலாம். இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு பாயிண்டாக நீங்கள் எடுத்துக்கிறதால இது ஒரு வாட்டர் ப்ரூஃப். ஒரு 1.5 மீட்டருக்குள்ள ஒரு ஹாஃப் அன் ஹவர் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணிக்குள்ளே இருக்கும். இன்கேஸ் நீங்கள் கழுத்தில் மாட்டிக்கிறீங்க அப்படின்னா வாட்டர் ப்ரூஃபாக கூட இந்த YubiKey உங்களுக்கு இருக்கும். அதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்க கூட ஒரு டிவைஸ் 24 மணி நேரமும் இருக்கும். அதுவும் உங்கள் ஃபோன் இருந்தாலுமே ஃபோன் வந்து நான் ஃபோனை நம்ப மாட்டேன் அப்படின்னு நினச்சாலுமே, இல்லை வந்து நான் இமெயிலே நம்ப மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் YubiKey யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். YubiKey ஹேக் பண்ண முடியுமா? இதை யாராச்சும் ஹேக் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால், ஸோ YubiKey வந்துட்டு ஹேக் பண்ண முடியும். அதுவும் கீ ஸ்ட்ரோக்ஸை நீங்கள் அதுக்கு அனுப்புறதுக்கு மூலமாக ஹேக் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு பற்றின எந்த ஒரு கேசஸுமே கிடையாது. அந்த பற்றின எந்த ஒரு நியூஸஸுமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கிடையாது. ஸோ இதை ஹேக் பண்ண முடியுமான்னு கேட்டால் எஸ், ஒரு 10% வச்சுக்கோங்க. பட் அது வரைக்கும் நியூஸ் கிடையாது. பட் ஹேக் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இதில் வந்து ஒரு மெயின் ரீசன். இதை வந்து அவ்வளோ சீக்கிரம் ஹேக் பண்ண முடியாது. இது வரைக்கும் 0% கஸ்டமர் டேட்டா இது மூலமா லீக் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் இது சேஃபான்னு கேட்டால் ரொம்பவே சேஃப். தென் ரெண்டாவது நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், இப்போ என் கம்ப்யூட்டரில் மால்வேரோ வைரஸோ இருக்கு, அதில் நான் இந்த USB பிளக்இன் பண்ணுறேன், அதாவது இந்த YubiKey பிளக்இன் பண்ணும்போது அந்த கம்ப்யூட்டர்ல வைரஸ் இந்த YubiKeyக்கு வந்துடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ கண்டிப்பாக அது ஒரு வேலிடான கொஸ்டின். அந்த மாதிரிலாம் இதுக்கு ரைட் ஆகாது. சரிங்களா? ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து பிளக்இன் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து USB கிடையாது. ஸோ USB மூலமாக உங்களுக்கு டேரெக்டாக இந்த HID டிவைஸ் மூலமாக உங்கள் வந்து இதில் ஏதாச்சும் ரைட் பண்ணி இந்த டேட்டாவை காம்ப்ரமைஸ் பண்ணுமா அப்படின்னா அந்த மாதிரி பயம்லாம் தேவையே கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் பிளக்இன் பண்ணும்போது அங்கிருந்து டேட்டா இந்த YubiKeyக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டாவது விஷயமும் சேஃப். தென் மூணாவது நான் சொன்னேன் தெரியுங்களா, இப்போ நீங்கள் பிளக்இன் பண்ணுறீங்க டேட்டா வந்து இந்த YubiKeyக்கு ரைட் ஆகாதுன்னு சொல்லியிருந்தேன் தெரியுமா, இது அஃபிஷியல் YubiKey மட்டும் தான்
ரைட் ஆகாது. இன்கேஸ் நீங்க இது YubiKey மாதிரி அன்அஃபிஷியலா நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய டிவைசஸ் இருக்கு, அந்த டிவைஸ் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரைட் ஆகும். இப்படியே YubiKey சொல்லியிருக்காங்க, அப்படி ரைட் ஆச்சு அப்படின்னா அது எங்களுடைய ஜென்யூன் டிவைஸ் கிடையாது. ஸோ அந்த வந்து ஒரு கவுண்டர்ஃபிட் டிவைஸா இருக்கும். இது வந்து நாங்க அஃபிஷியலா கொடுத்த டிவைஸ் கிடையாது. ஸோ அதையும் நீங்க பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. தென் இன்னொரு விஷயம் நீங்க கேட்கலாம், இப்போ இந்த YubiKey வந்து திடீர்னு நான் தொலைச்சிட்டேன், அப்போ தொலைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இப்போ நீங்க வந்து தொலைச்சிடுறீங்க, தொலைக்கும் போது மல்டிபிள் அத்தன்டிகேட்டரா நீங்க வச்சிருந்திருக்கணும். ஸோ உங்க சைட்ல ஈவன் தோ அந்த YubiKey வச்சிருந்தாலுமே ஸ்டெப் 2 வெரிஃபிகேஷனுக்கு இப்போ நான் பாஸ்வேர்டை ரீசெட் பண்றதுக்கு என்னுடைய ஃபோன் நம்பர்ஸோ நீங்க இமெயில் ஐடியோ கண்டிப்பா வச்சிருந்திருக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு இது யூஸ் ஆகும். இல்லைன்னா நீங்க தொலைச்ச டிவைஸ் பாத்தீங்கன்னா அது மூலமா உங்களால லாகின் பண்ண முடியாது. இன்கேஸ் டிவைஸ் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா உங்களால வந்து செகண்டரியா ஒரு மெத்தட் வச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ அதனால செகண்டரியா மல்டிபிள் அக்கௌண்ட்ஸையும் வச்சுக்கோங்க. மல்டிபிள் ஃபோன் நம்பர்ஸ், அந்த மாதிரி ஃபோன் நம்பர்ஸ் வச்சுக்கோங்க, இமெயில்ஸ் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மல்டிபிள் அத்தன்டிகேட்டர் விஷயங்களை வச்சுட்டு தென் இந்த YubiKey நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அப்பதான் உங்களால தொலைச்சாவும் உங்க அக்கௌண்ட்டை ரிட்ரீவ் பண்ண முடியும். அண்ட் கடைசியா இந்த எல்லா விஷயத்தையும் போக இந்த YubiKey நான் வாங்கினா ஒர்த்தான்னு கேட்டா கண்டிப்பா ஒர்த்து தான். ஸோ இது வந்து ஒரு 4000 5000 ரூபீஸ் இருக்கும். அமேசான்லேயே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை நீங்க வந்து கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய அட்டாக் வெக்டார்ஸ் எல்லாமே இருக்கும். ஈவன் நம்ம ஃபோன் நம்பர்ஸே நம்ம நம்ப முடியாது, நம்மளுடைய இமெயில் ஐடிஸும் நம்ம நம்ப முடியாது. இந்த மாதிரி அத்தன்டிகேட்டர் வேணும், அது நான் தொலைக்காம நான் வச்சுக்கணும், என்கிட்ட டிவைஸ் பேஸ்டு வேணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த டிவைஸ் நீங்க வாங்கிக்கோங்க. ஒரு 4000 ஒரு 10,000 5,000 இந்த மாதிரி நிறைய வேரியன்ட் இருக்கு. இந்த YubiKeyலயே நிறைய வேரியன்ட் இருக்கு. நீங்க என்ன வேரியன்ட் வேணுங்கிறது உங்களுக்கு தகுந்த மாதிரி USB-A இல்ல USB-C இல்ல லைட்னிங் கேபிளா இல்ல வந்து NFC-யா இல்ல வந்து என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஸோ அதோடைய அஃபிஷியல் வெப்சைட்ல போய் வாங்குங்க. ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் கமெண்ட் செக்ஷன்ல ஒவ்வொரு லிங்கா மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை நீங்க கிளிக் பண்ணி அதை பத்தி படிச்சுக்கோங்க, படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. தென் உங்களுக்கு ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னாலுமே அதை போய் வாங்கிட்டு உங்க சைடில் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி புதுசாக ஏதாச்சும் விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காம சைபர் வாட்ச் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.